வந்து கோயிலில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப மனசு கஷ்டத்தோடு வந்து படுத்துட்ருக்காங்க. கண்டிப்பாக வந்து நீ என்ன சொன்னாலும் சரி, நீ ஏதாவது ஒரு முடிவு சொல்ல நான் இங்கேருந்து போமாட்டேன்னு சொல்லிட்டு சாமிக்கிட்ட சண்டை போட்டு படுத்துட்ருக்காங்க. அந்த டைமில் கரெக்டாக ஒரு கார் அங்கே வருது. கார்லேருந்து ஒருத்தர் இறங்குறாரு. வேதாவை நோக்கி வராரு. வேதாக்கு ஒன்றும் புரியல, யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா வந்து அங்கே ஆதியோட அப்பா வராரு. அதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. சார் நீங்களா அப்படின்னு ஒன்று. ஆமாம்மா, ஒன்றை தான் பார்க்கணுன்னு நினச்சேன், நீ இங்கே இருக்கிறதா வந்து வசம் சொன்னால் அதான் வந்தம்மா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, என்னாச்சு சார் அப்படின்னோடனே, முக்கியமான வேலைம்மா, உடனே நம்ம வந்து கோர்ட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு வந்து சார் அது வந்து சார் அப்படின்னோடனே, இங்கே பாருமா, எந்த பிரச்சனையும் கிடையாது, எல்லா ப்ரூஃபும் என்கிட்ட இருக்குது, அதனால் வந்து ஈஸியாக வந்து உங்கள் ஹஸ்பண்டை வந்து வெளியே எடுத்துகிட்டு வந்துடலாம் சொல்லிட்டு ஒரு ப்ரூஃப் கொடுக்குறாரு. அதை பார்த்து வேதா அதிர்ச்சி அடைகிறாங்க. சரிங்க சார் உடனே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிளம்புறாங்க. வந்து விக்ரமோட கேஸ் வந்து கோர்ட்டில் வருது. அந்த டைமில் வந்து ஜட்ஜி வந்து கேட்குறாரு, வேறு ஏதாவது வந்து உங்களுக்கு ஆதாரம் கிடச்சிதா, விக்ரம் வந்து குற்றவாளி இல்லைன்னு சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, எதுவும் இல்லை அப்படின்னோடனே வேறு வழி இல்லாமல் அவர் வந்து சொல்லிடுறாரு, இந்த மாதிரி வந்து விக்ரம் தான் குற்றவாளி, அவருக்கு தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணும்போது கரெக்டாக அங்கே வேதா வந்துடுறாங்க. வேதா வந்து பார்த்துட்டு வந்து அப்படியே நிறுத்துங்க அப்படின்றாங்க. எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. பார்த்தா வந்து அங்கே கூட்டிகிட்டு வராங்க ஆதியோட அப்பாவை. அதை பார்த்துட்டு எல்லாருக்கும் ஒன்றும் புரியல, இவர் எதுக்கு இங்கே வராரு அப்படின்னு சொல்லிட்டு ஆதி டென்ஷன் ஆகிறாரு. இவர் யாருமா, நீ எதுக்கு வேஸ்ட்டாக வந்து ஜட்ஜ்மெண்ட் எடுத்து சொன்ன அப்படின்னோடனே, சார் ப்ளீஸ் சார், ஒரு குற்றவாளி வந்து தண்டிக்கலாம், ஆனால் நிரபராதி தண்டனை அடையக்கூடாது சார், அது வந்து நம்ம சட்டத்திலே இருக்குது, இவர் பாவம் சார், எந்த தப்புமே செய்யாதவர், இவர் எப்படி சார் தண்டனை அனுப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரிம்மா உங்ககிட்ட வந்து என்ன ப்ரூஃப் இருக்குது அப்படின்னோடனே, என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து காட்டுறாரு ஆதியோட அப்பா. அதை பார்த்துட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அவர் வந்து ஒரு ஃபோனை கொடுக்குறாரு. அந்த ஃபோனில் வந்து ஆதி வந்து பேசுறது எல்லாத்தையுமே வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. ஆதி வந்து இந்த மாதிரி என்ன பண்ணுறாரு, அப்படியே வந்து பேசிகிட்டு இருக்காரு, ட்ரிங்க் சாப்பிட்டுட்டு, இந்த மாதிரி வந்து நான் தான் வந்து இவ்வளவும் பண்ணேன், எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த வக்கீல்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. அதை பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாருமே. அப்போ என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இந்த மாதிரி விக்ரம் வந்து அடிச்சுட்டு போயிடுறாரு. அதனால் அப்போ வந்து மிரானி கீழே விழுந்துடுறாங்க. அந்த டைமில் கரெக்டாக வந்து என்ன பண்ணுறாரு, அவங்க ஆளை வச்சு வந்து அது ஃபுல்லாகவே வந்து கேமராவில் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ண சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து அவர் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சுட்டோன்னே, சார் எல்லாம் ஓகே சார், அவர் தான் கொண்டுட்டு போயிட்டாரு, இதுக்கப்புறம் என்ன சார் இருக்குது அப்படின்னோடனே வந்து கிட்ட போய் பார்க்குறாரு. பார்த்தா மிரானி வந்து மறுபடியும் உயிரோடு இருக்காங்க. சார் மிரானி உயிரோடு இருக்காங்க சார் அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாரு. அவளை விடவே விடாதீங்க, தப்பிச்சு போயிட போகிறா, அந்த இடத்தையும் வந்து தீக்கிரையாக்கிடுங்க அப்படின்னு சொன்னோன்னே அவரும் அதே மாதிரி பண்ணிடுறாரு. அதனால் வந்து இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து இந்த ஆதி தான், அந்த ஆதி தான் இவ்வளோத்தையும் பண்ணியிருக்காரு அப்படின்னோடனே அதுக்கப்புறம் எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அதே மாதிரி வேதா வந்து ரிப்போர்ட்ஸையும் காட்டுறாங்க. இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் மாறி இருக்குது சார், இதுதான் உண்மையான வந்து மெடிக்கல் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. இந்த மாதிரி மின்னாடி வந்து அடித்ததால் இறந்து போல, அவங்க வந்து இந்த மாதிரி தீக்கிரையாக்கினதால் தான் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்ஸ் வந்து எடுத்துகிட்டு வராங்க. அதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே வந்து நல்லா போலீஸை திட்டி விடுறாரு. காசை வாங்கி இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு. இதுக்கெல்லாம் காரணம் ஆதி தான் சார், ஆதி தான் இவ்வளவும் பண்ணியிருக்காரு, ஆளை வச்சு ஆதி தான் வந்து மிரானியை வந்து மேலே அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னு எல்லா விஷயத்தையும் வந்து நிரூபிக்கிறாங்க. அதை கேட்டு ஆதி செமையாக டென்ஷன் ஆயிடுச்சே, நீ எல்லாம் ஒரு அப்படாயா, இப்படி பண்ணிட்டியே, இந்த மாதிரி பண்ணிட்டியே, ஒரு பிள்ளையை வந்து உள்ளே தள்ளுறதுக்கு இவ்வளோ யோசிப்பியா, நீ பண்ணது தப்பு தப்பு தப்புன்னு எத்தனை நாளையா இப்படி என்னை பற்றி இப்படி பண்ண போகிற, ஆமாம் நான் அதான் செஞ்சேன் போதுமா, அது மட்டும் கிடையாது, இதுக்கப்புறம் நீயும் இருக்கவே கூடாது இந்த உலகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை தாக்க வராரு. உடனே எல்லாருமே தடுக்கிறாங்க. உண்மை நிறுவனம் ஆனதால் வந்து நம்ம என்ன பண்ணுறாங்க, விக்ரமை வந்து வெளியே வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அடுத்து வந்து ஆதியை வந்து உள்ளே தள்ளிடுறாங்க. ஆதிக்கு வந்து தண்டனையும் கொடுத்துட்றாங்க. இங்கே என்ன பண்ணுறா, தீர்ப்பு வந்து இந்த மாதிரி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க. உடனே ஓடி வந்து அப்படியே வந்து கெஜா வந்து கட்டிக்கிறாங்க அவங்க பையனை. உன்னை எப்படியும் காப்பாற்றிடுவா, எனக்கு நல்லா தெரியும் வேதாவை பற்றி, வேதா உன்னை காப்பாற்றிட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்து வந்து விக்ரம் வந்து என்ன பண்ணுறாரு, ஆதியோட அப்பாவுக்கு தேங்க்ஸ் சொல்கிறாரு. முதல்ல வேதாவுக்கு தேங்க்ஸ் சொல்லுப்பா, வேதா தான் உனக்கு வந்து வெளியே எடுத்துகிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னோன்னே வேதாவை தேடுறாரு. பார்த்தா அங்கே வேதாவே இல்லை. எல்லாருமே தேடுறாங்க, வேதா எங்கே போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வேதா தூரமாக நடந்து போயிட்டுருக்காங்க. எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. இது முடியுது.